பேரையே சொல்கிறேன். கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும். ஒரு ஆட்டிசம் பாதித்த நபர்களா இவர்கள் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு இது இருக்கும். ஆட்டிசம் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பஞ்சபூதங்கள் அனைத்திலும் நுழைந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறார் ஒரு மனிதர். அவர் பேர் சொல்கிறேன், கடைசியாக சொல்கிறேன். நான் வீடியோவில் சொல்கிறேன், கடைசி வரைக்கும் பாருங்கள். அவரோட வீடியோ பேரை சொல்கிறேன். நான் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் என்னவோ அது உதயநிதி வந்து விளையாட்டுத்துறை அமைச்சன்ட்டு நிறைய விளையாடிட்டார். இஷ்டத்துக்கு விளையாடிட்டார். எல்லா விஷயத்துலையும் விளையாடிட்டார். அவர் அரசியலில் விளையாடிட்டார், சம்பாதிக்கிறத விளையாடிட்டார், சினிமா துறையில் விளையாடிட்டார், சினிமாவை சார்ந்தவர்களுடனும் நிறைய விளையாடிட்டார். அமித்ஷா சொன்னார் 39,000 கோடினார். அவர் கணக்கில் தீய வைக்க, யார் அமித்ஷா கணக்கில் தான் சொல்கிறேன், அவர் கணக்கில் தீய வைக்க 39,000 கோடி அவர் வந்து பார்த்தாரா அமித்ஷா? அதனால தான் சொல்கிறேன், அவர் கணக்கில் தீய வைக்க. வணக்கம், நான் உங்கள் பேர் சிங்கார வேலுபாலமணி. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்பதை மகிழ்ச்சி அடைகிறோம். ஆட்டிசம் பற்றி நேற்று ஒரு காணொலி ஒன்று போட்டிருந்தேன். அதாவது நேற்று சாயந்தரம், நேற்று காலையில் போட்டேன். காலைல 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணேன். நேற்று சாயந்தரம் ஒரு 4:30 மணி வரைக்கும் ஒரு 100 பேர் பார்த்துருந்தாங்க. ஏன்னா நம்ம வீடியோ தான் அதிகம் வியூஸ் போடுறது இல்லை இல்லைங்களா. ஒரு 300 பேர் 400 பேர் பார்த்தாங்கன்னா அது பெரிய விஷயம். ஏன்னா உண்மைகளை மட்டுமே பேசுகிறதுனால நம்ம வீடியோ வந்து அந்தளவுக்கு போகாது. ரெண்டாவது நம்ம மீது வெறுப்புணர்ச்சியில் வந்து நிறைய வேலைகள் செய்துட்டாங்க. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இந்த ஆட்டிசம் பற்றி போட்டது வந்து நான் அந்த பார்த்த 100 பேரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-35 பேருக்கு பக்கமாக கேள்விகள் கேட்டிருந்தாங்க. என்னோடய சிம்டம்ஸ் என்ன, இது எப்படி வரும், எப்படி போகும், என்ன ஏதுன்றது மாதிரி கேட்டிருந்தாங்க. இதை வந்து சுருக்கமாக சொல்லிடுறேன். ஒரு ஆட்டிசம் பாதித்த ஒரு நபர் வந்து அந்த பஞ்சபூதங்கள் அனைத்திலும் நுழைந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறார் ஒரு மனிதர். அவர் பேர் சொல்கிறேன், கடைசியாக சொல்கிறேன். நான் வீடியோவில் சொல்கிறேன், கடைசி வரைக்கும் பாருங்கள். அவரோட வீடியோ பேரை சொல்கிறேன். நான் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் பேரையே சொல்கிறேன். கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும். ஒரு ஆட்டிசம் பாதித்த நபர்களா இவர்கள் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு இது இருக்கும். ஆட்டிசம் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூளை, நரம்பு, தசை, இது 3த்தையும் சேர்ந்தது இந்த ஆட்டிசம். இந்த ஆட்டிசம்ன்றவங்களுக்கு வந்து உண்மையிலே மிகப்பெரிய புத்திசாலிகள், அறிவாளிகள் ஆகும். இது எப்போ வரும் எப்போ போகும்லாம் சொல்ல முடியாது. இது வந்து குழந்தையிலேயே கூட வரலாம். இல்லைன்னா இந்த அதிகப்படியாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இந்த ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க, ரொம்ப ட்ரெஸ்ஸு ஒரே இடத்துல இருக்கிறவங்க, அந்த மாதிரி ஒரே மாதிரி அடைச்சி வச்சு இந்த மாதிரி பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஆட்டிசம் வந்து ரொம்ப வேகமாக வந்து அதுக்குள்ளே போயிடுவாங்க. இதனோட அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ரொம்ப காமெடியாக பேசுனீங்கனாலும், ரொம்ப வைகை புயல் வடிவேலு காமெடி ஜாமான் கவுண்டமணி காமெடியோ என்ன, அதாவது நம்ம வந்து இந்த சொப்பன சுந்தரி யாரா வச்சுருக்கிறா அப்படின்றது வந்து இன்றைக்கி வரைக்கும் மறக்க முடியாத காமெடி. அந்த காமெடியை போட்டோம்னா இன்றைக்கும் நம்ம சிரிப்போம். ஆனால் அவங்க சிரிக்க மாட்டாங்க. அது காமெடின்றதே அவங்களுக்கு தெரியாது. அதே போல் நம்ம வைகை புயல் வடிவேலு, வேணாம் வலிக்குது விட்டுடு அப்படின்வார். போன மாதம் தான் நடித்தேன் அப்படின்னு. அது போன மாதம், நான் சொல்கிறது இந்த மாதம். இந்த காமெடிலாம் நம்ம வந்து பார்த்தோம்னா இன்றைக்கும் பார்த்தோம்னா அது சிரிக்காத மனிதர்களே இருக்க முடியாது. ஆனால் இந்த ஆட்டிசம் பாதித்த நபர்கள் வந்து அது காமெடினே அவங்களுக்கு தெரியாது. அது ஏதோ ஒரு சீரியஸான சீன் மாதிரி பார்ப்பாங்க. நீங்கள் ஒரு காமெடியாக ஏதாவது சொன்னீங்கன்னா கூட, ஒரு காமெடி சொல்கிறீங்க, ரொம்ப சீரியஸாக ரொம்ப ஜாலியாக ஒரு காமெடி சொல்கிறீங்க, அவங்க அது வந்து ஏதோ கதை கேட்குற மாதிரி அப்படி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம காமெடி சொல்கிறவங்களுக்கு தான் செம்ம கடுப்போம். என்னடா நம்ம இவ்வளோ காமெடியாக சொல்கிறோம், நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்களே. அவங்களால அது வந்து அது காமெடின்னு உணர முடியாது.
நீங்கள் பாடி லாங்குவேஜை மாற்றி காமெடி பண்ணிங்கன்னா கூட அவங்களால அந்த காமெடியை உணர முடியாது. அவங்க காமெடி பண்ணுறாங்கன்றது தெரியாது. ஒரு சமையல் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு சமையல் செய்ய நீங்கள் கற்றுத்தரீங்க. கற்றுக் கொடுக்குற ஒரு சமையல் செய்கிற இதில் வந்து நீங்கள் வந்து கற்றுக் கொடுக்குற இடத்துல இருக்கிறீங்க. இது அதிகமாக போட்டால் என்ன, இதை இது உப்பை தூக்கி போட்டாங்கண்ணா, தக்காளி கம்மியாக போட்டால் என்ன, வெங்காயத்தை கம்மி பண்ணால் என்ன, ஏன் நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடணும், 1 ஸ்பூன் போட்டால் என்ன, ஏன் வந்து கருவேப்பிலை வந்து இவ்வளோ போடணும், ஏன் கருவேப்பிலை போடாமல் செய்தா என்ன, இல்லை கருவேப்பிலை அள்ளி கொட்டினா என்ன, இப்படி பலவிதமான மனநிலைக்கு போகும். அதே போல் வந்து கூட்டத்தில் வந்து நீங்கள் வந்து அவங்க நிற்க வச்சுட்டு பேசிக்கிட்டு எல்லோரும் பேசுனாங்கன்னு வச்சுங்க. ஒரு பொதுக்கூட்டம், ஒரு அரசியல் பொதுக்கூட்டமோ இல்லை ஒரு வேறு எதுனா ஒரு அறிவு சார்ந்ததோ இல்லை ஒரு அறிவியல் சார்ந்ததோ ஏதோ ஒரு பொதுக்கூட்டத்துக்கு நீங்கள் அழைச்சிக்கிட்டு போய் அவங்கள உட்கார வச்சு பேச வச்சிங்கனாலும் அந்த கூட்டத்தை கூட்டுக்கு போய் அவங்கள உட்கார வச்சு கேட்க வச்சிங்கனாலும் அவங்க என்ன பேசுகிறாங்கன்றது அவங்களுக்கு புரியறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். புரியாமலே போகும். இதுதான் வந்து ஆட்டிசம்ன்றது. புரிந்து கொள்ள தன்மை வந்து அவங்களுக்கு இருக்காது. சக மனிதர்கள் பார்க்கும்போது இவங்க ஒரு வேளை பைத்தியமோ, இப்போ வந்து நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா அது கரெக்டாக செய்வாங்க, அதை மட்டும்தான் செய்வாங்க. எதையுமே உங்களை கேட்டு தான் செய்வாங்க. இது அங்கே வைக்கலாமா, இது கொண்டு போய் அங்கே கொடுக்கணுமா, இதை கொண்டு போய் அங்கே வைக்கணுமா, இவங்கக்கிட்ட பேசணுமா, இவங்கக்கிட்ட சொல்லணுமா, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ கிளிப்பில்லை மாதிரி அப்படியே போய் சொல்லிட்டு வரும். சுயமாக சிந்திக்க மாட்டாங்க, சுயமாக அவங்களால யோசிக்க முடியாது. அப்போ இதே தனிமையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர்கள் பட்ட கஷ்டங்களை நினைத்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அவங்கள மாதிரி அந்த ஒரு கொடுமையை அவங்க அனுபவித்த ஒரு கொடுமையை நினச்சி ரொம்ப வருத்தப்படுவாங்க. இது வந்து ஆட்டிசத்தின் இது. அதே போல் வந்து அவங்க உறங்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களையும் அறியாமல் வாயில் நிறைய சொல்லி விடுவோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டிசம் நோயின் அறிகுறி. இந்த மாதிரி உங்களுக்கு என்கிட்ட கேள்வி கேட்டவங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா, இந்த மாதிரி அறிகுறிகள் யாருக்கேனும் தென்பட்டால் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவரை அணுகி மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்கள். இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மருந்து மாத்திரைகளால் குணப்படுத்த முடியுமானா கொஞ்சம் கேள்விக்குறிதான். இந்த மருந்து மாத்திரைகளால் வந்து நீங்கள் வந்து சரி பண்ண முடியாது. சரி பண்ண முடியுன்ற நம்பிக்கை இல்லை எனக்கு. என்ன இதுக்கு வந்து வெளிநாட்டிலலாம் வந்து கொடுக்குற மாத்திரை வந்து கேட்டமைன்ற மாத்திரை கொடுப்பாங்க. இது ஒரு கட்டத்தில் வந்து சைடு எஃபெக்டாக மாறும். அந்த சைடு எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா பிபி இன்க்ரீஸ் பண்ணும். பிபி இன்க்ரீஸ் பண்ணிடுச்சுன்னா ஒரு டேபிள் மேலே இருக்கிற பேனாவை நீங்கள் எடுக்கணும்னு போனீங்கன்னா கை வந்து இப்படி போகிற கை இப்படி போயிடும், இல்லை இப்படி போயிடும். நீங்கள் எடுக்க வேண்டிய பொருளை வந்து போய் டச் பண்ண முடியாது. அது எடுக்கணும்னு தோணாது. அதாவது அந்த பேனா கிட்டாரையும் கை போயிட்டு அப்படியே கை வேற பக்கம் போயிடும். நரம்புகள் பாதிக்கும். கேட்டமைனோட இது ரத்த கொதிப்பு, அதாவது பிபியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும். மேக்ஸிமம் இது கேட்டமைன் மாத்திரை தான் கொடுப்பாங்க டாக்டர்ஸ். டவுட்டாக தான் நீங்கள் டாக்டர்ஸ்களோட கேட்டுங்க. இது வந்து இந்த வியாதி உள்ளவர்கள், இந்த மாதிரி சிம்டம்ஸ் உள்ளவர்கள், மன்னிக்கணும் வியாதி இருக்கிறவங்கள்ட்ட இந்த மாதிரி சிம்டம்ஸ் உள்ளவர்கள் அருகில் உள்ள மருத்துவரின் ஆலோசனையை வாங்கி. இது வந்து நான் நேற்று காலையில் வெளியிட்ட வீடியோவுக்கு வந்து நீங்கள் கேட்ட சந்தேகங்களுக்கான விடை இதுதான். இதுதான் வந்து அதனோட சிம்டம்ஸ். தன் நிலையில் இருக்க மாட்டாங்க. தனிமை கிடைத்தால் அந்த அவர்கள் அனுபவித்த கொடுமைகளை நினைத்து அந்த ஒரு 4 செவத்துக்குள்ள அவங்க பூர்வரை புழுக்கம் அவங்க தனிமையில் இல்லாமல் வச்சிருந்தோம்னாலே
கிட்டத்தட்ட அவங்க வந்து அந்த ஆர்டிசத்தில் வந்து வெளியில் கொண்டு வரலாம். அந்த தனிமைன்றத இதில் வந்து அவங்க வெளியில் கொண்டு வரணும். யாராவது ஒருத்தரோ 2 பேரோ அவங்க கூட இருந்துக்கிட்டே இருக்கணும், அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி பாதித்த ஒரு நபர் இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு. தனிமையிலே தான் இருக்கிறாங்க. எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாக நிற்கிது. பார்க்கலாம். இப்போ இந்த கொடைக்கானலில் அந்த பெண்ணுக்கு வந்து உறவுகள் கை கொடுக்குது. இப்போ நம்ம சொல்கிறது கேட்டாங்க. இப்போ கேட்டு இப்போ அந்த பொண்ணு வந்து கிட்டத்தட்ட ரெக்கவர் ஆகிட்டு வருது. இப்போ அடுத்த கவுன்சிலிங் போவேன். அடுத்த கவுன்சிலிங் எப்போ போகிறோன்னு தெரியல. அடுத்த கவுன்சிலிங் போகும்போது கொஞ்சம் இருந்தாலும் அந்த பயத்தை போக்கி, அதாவது யோசிக்கணும். அவங்களே யோசிச்சு ஓகே இந்த பதில் சொல்லணும், இவங்க இந்த கேள்வி கேட்குறாங்க, இந்த பதில் சொல்லணும்னால இந்த இடத்துல இப்படி நடந்துக்கணும், இவங்ககிட்ட இதை தான் பேசணும், இவங்ககிட்ட இது பேசக்கூடாது, இவங்ககிட்ட வந்து பழகலாம், இவங்ககிட்ட பழகக்கூடாது, இவங்ககிட்ட கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள். இப்படிப்பட்ட ஆட்டிச நோயினால் பாதிக்கப்பட்டு இன்றளவும் ஒரு நபர் பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறாரு. 3 நபர்கள், ஒருத்தர் வந்து சந்தேகமாக சொல்கிறாரு, ஒருத்தர் வந்து உறுதியாக சொல்கிறாரு, ஒருத்தர் வந்து நான் இளம் வயதில் இதில் வந்து பாதிக்கப்பட்டேன்னு சொல்கிறாரு. இதில் வந்து உறுதியாக நான் ஆட்டிசம் நோயினால் பாதிக்கப்பட்டு அதற்குண்டான மருந்துகளை எடுத்துக்கொண்டிருக்கிறேன் என்று கூறுபவர், நான் முதல் சொன்ன அந்த பஞ்சபூதங்களையும் நிலத்துக்கு அடியில் கார் விட்டார், விண்வெளியில் வந்து சந்திரனுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் இது பண்ணுறதுக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட யாருன்னு உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் என்று இன்றைக்கி வந்து அமெரிக்காவின் அதிபருக்கே வந்து ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய எலான் மஸ்க். நம்ப முடியுது அவங்களால? எலான் மஸ்க் ஒரு ஆட்டிசம் நோயாளி, கேட்டமைன் மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கிறார். அதிகப்படியான ப்ரெஷர். அந்த நபர் பில்கேட்ஸ் எல்லாமே உலகில் வந்து நல்ல ஒரு மிகப்பெரிய ரொம்ப தெரிஞ்ச மனிதர்கள், மிகப்பெரிய பணக்காரர்கள். பில்கேட்ஸ் வந்து சின்ன வயசில் வந்து ஆட்டிசம் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம்னு ஒரு சந்தேகத்தை சொல்கிறாரு. நான் ஒரு விதமான ஆட்டிசம் நோயினால் பாதிக்கப்பட்டேன் என்று, அதாவது திரையுலகில் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் ரொம்ப அனாவசியமாக செய்யக்கூடிய பகத் பாசில், விக்ரம் படத்தில் அவர் மாமன்னன் படத்தில் என்ன பழக்கம்னா இது அப்படின்னு கேட்பாருங்க. அதே பகத் பாசில் தான் புஷ்பா படத்தில் மொட்டை அடிச்சுக்கிட்டு மீசியை முறுக்கி விட்டுக்கிட்டு வர போலீஸாக வராரு. அதே பகத் பாசில் தான் இளம் வயதில் ஆட்டிசம் நோயால் பாதிக்கப்பட்டேன். அதாவது வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க இந்த 3 பேரும். இவர்கள் 3வரும் அந்த நோய் இருந்தும் சாதித்திருக்கிறார்கள் என்பது தான் உண்மை. ஆட்டிசம் நோயாளிகள், அதை மன்னிக்கிற நோயாளிகள்னே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், குறைபாடு உள்ளவர்கள் கண்டிப்பாக இவங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு ரோல் மாடல். நீங்களாம் ஜெயிக்கணும்னு நான் என்னுடைய குலதெய்வம், எங்களுடைய ஐயா நரசித்தர், மற்ற தெய்வங்கள், அது இந்து கடவுளாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ கடவுளாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் கடவுளாக இருந்தாலும் அனைத்து கடவுளையும் வேண்டி சொல்லிடுறேன். புரியுதுங்களா? 10 வருஷ அளவில் நீங்கள் வந்து நாசமாக போனதின் விளைவு இது. நீங்கள் இந்த சமூகம் எல்லாமே நாசமாக போனதுக்கு காரணம் இந்த கைபேசின்னு வச்சிங்களேன். இப்போ விசாகன், டாஸ்மாக் எம்டி விசாகன் ஐஏஎஸ் அவர்கள், அவர் வந்து சிக்கினதும் இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனு, அதில் வந்து எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டு, வாட்ஸ்அப்பில் வந்து பூவத்து கொடுக்குற ஒரு ஃபோட்டோ, வாட்ஸ்அப்பில் வந்து யாரும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவரே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இதை எப்படி சொல்ல வரேன்னா, நானே மாட்டிக்கிட்டேன். அப்புறம் நீ என்ன அப்போ நான் இதை போடுறேன், போட்டால் எப்படியும் ஈடு எடுக்கல அப்படின்னு நினைத்தும் போட்டிருக்கலாம். எனக்கு என்னவோ வெளியாளுங்க கரெக்டாக அந்த இடத்துல பர்டிகுலர் அன்னைக்கு நடக்கிற இடத்துல 2 பேர் தான் இதில் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று ஈடி பண்ணியிருக்கணும், இல்லைன்னா விசாரணை குடும்பத்தினரும் பண்ணியிருக்கணும். எனக்கு ஒரு 70% டவுட் விசாரணை குடும்பத்தினரும். காரணம் என்னென்னா, அவங்க கையில் இந்த ஆதாரம் கிடச்சிருச்சு, நான் எப்படி உண்மையை சொல்லாமல் இருக்க முடியும், டியர் பிரதர்னு போட்டிருக்கிறேன், யார் அந்த தம்பி அப்படின்ற கேள்வி வந்துருச்சு. அப்போ நான் ரத்தீஷ் பேரை சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ள கூட விசாகன் அவர்கள் அந்த வேலையை செய்திருக்கலாம். இல்லைன்னா அவ்வளோ நேரம் இல்லாது மீடியாலாம் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எப்படிங்க அந்த பேப்பரங்க வரும்? பக்கத்து வீட்டுக்காரர் போட்டிருக்கலாம், இல்லை அவங்களே கூட கிழிச்சு ஜன்னல் வழியாவோ இல்லை ஏதோ வழியாக எப்படியோ ஒரு வழியாக வெளியில் ஈடிகண்ணில் படுற மாதிரி போட்டிருக்கலாம். என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, இது நான் முழுக்க நான் சந்தேகப்பட திரு விசாகன் அவர்களுடைய தான். காரணம் இதுதான் காரணம். நான் மாட்டிக்கிட்டேன், நீ மட்டும் சம்பாரிச்சுக்கிட்டு 300 கோடியில் பங்களா கட்டிக்கிட்டு மாடி மேலே நீச்சல் குளம் கட்டிக்கிட்டு மாடியில் அப்படியே நீங்கள் மீட்டிங் போட்டு பாட்டு பேசிக்கிட்டு சினிமா நடிகர்கள் சினிமா கலைஞர்கள் எல்லாத்தையும் கூட்டி பார்ட்டி வச்சுக்கிட்டு வாழ்க்கையை நீங்கள் ராஜ வாழ்க்கையை நீங்கள் மட்டும் வாழணுமா? நான் மட்டும் அவமானப்பட்டு விசாகன் ஐஏஎஸ் இப்படி ஆகிட்டாருன்னு அவமானப்படுறாங்க. பழி வாங்கிறது இப்படியும் பழி வாங்குவாங்க. அதாவது ஒரு எவிடன்ஸ் அவரே கொடுக்குறாரு. ஒரு சிலர் எவிடன்ஸ் கொடுக்குறாரு. நானே மாட்டிக்கிட்டேன், நீ மட்டும் என்ன அப்படின்றத வேண்டி தமிழகத்தின் முதன்மை குடும்பத்தில் ரத்தீஷ், ஆகாஷ் பாஸ்கர், விக்ரம் ஜூஜு, என்னடா பேர் ஜூஜுன்னு, உன்னை வீட்டில் எப்படி ஜூஜூன்னு கூப்பிடுவாங்களா? வாலாட்டிக்கிட்டே போவையா? பாவிங்களா, வாட்சாடா வச்சிருக்கிற நீ 240 கோடி வாட்ச். அடப்பாவி, ஒரு வேளை சோறு ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்றதுக்கு வழி இல்லாத மக்கள் எவ்வளோ இருக்கிறாங்க தெரியுங்களா? உங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு நான் தெரியாமல் தான் கேட்குறேன், இவ்வளோ பணத்தையும் வச்சுக்கிட்டு இவ்வளோத்தையும் வச்சுக்கிட்டு என்னத்தை பண்ண போகிறீங்க? ஒரு வேளை சோறு, ஒரு வேளை சோறு சாப்பிட்டுக்கிட்டு எத்தனை வருஷம் உயிர் வாழலாம் தெரியுமா? நான் என்னோட இறப்பு பருவத்தோட புகைப்படங்கள் ஏதாவது கிடைச்சதுன்னு நான் என்றைக்கா வெளியேறேன். அன்றைக்கி இருந்து என்னோட உடம்பை பாருங்கள், என்னோட ஆம்ஸை பாருங்கள், என்னோட ஃபோரம்ஸ் பாருங்கள், எவ்வளோ பலசாலியாக இருந்தாங்க. வயதாக என்னோட உணவு முறைகளை மாற்றிக்கொண்டே வருகிறேன். மாற்றிக்கிட்டே இன்றைக்கி வயதில் எவ்வளோ உணவு சாப்பிட்டோம் அதில் பாதி கூட சாப்பிட்றது. காரணம், என்னுடைய உடல் நான் சொல்கிறதை கேட்கணும். இப்படி உக்காந்தா இப்படி பிடிச்சி இது, இப்படி உக்காந்தா இப்படி பிடிச்சி இது, இப்படி நான் வாழ விரும்பலை. நாக்கை கட்டுப்படுத்திக்கிறேன், சுவையை கட்டுப்படுத்திக்கிட்டோம்னாலே வாழலாம். எனக்கு அதிகப்படியான செலவுன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஏன்னா பீடி சிகரெட்டு தண்ணி எந்த கேட்ட பழக்கமும் இல்லை. பெரும்பாலும் வெளியில் போகிறது ரொம்ப ரேரு. இப்படி இருக்கும் சூழ்நிலையில் நீங்கள் இத்தனை 1000 கோடி அடித்து என்ன பண்ண போகிறீங்க? இப்போ இந்த ஈடியோட இதில் இருந்தால் தப்பிக்க போகிறீங்களா? கண்டிப்பாக முடியவே முடியாது, தப்பிக்கவே முடியாது. எவிடன்ஸ்லாம் ஹெவியாக மாட்டிடுது. எனக்கு தெரிந்த சோர்ஸுகளில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் எனக்கு தெரியும். இது நீங்கள் நினைக்கிறீங்க சாதாரணமாக ஈடி டாஸ்மார்க்கில் ரைடு பண்ணுச்சு, டாஸ்மார்க்கில் இந்த ஒரு இதில் மட்டும்தான் ரைடு பண்ணி 1000 கோடி பிடிச்சிருக்கிறாங்க. 1000 கோடி கிடையாது. அமித்ஷா சொன்னார் 39,000 கோடினாரு. அவர் கணக்கில் தீய வைக்க, யார்? அமித்ஷா கணக்கில் தான் சொல்கிறேன். அவர் கணக்கில் தீய வைக்க
39,000 கோடி அவர் வந்து பார்த்தாரா அமித்ஷா? அதனால தான் சொல்கிறேன், அவர் கணக்கில் தீய வைக்க அதை விட அதிகம். நீங்கள் கணக்கு போடுறதெல்லாம் வந்து மிக மிக, அதாவது வந்து எங்கள் ஊர் பக்கம் வந்து ரொம்ப கொஞ்சம் கொச்சையாக அந்த பழமொழி, யானை அவ்வளோ பெருசு இருக்குது, யானையோட அபன வாயு வந்து எவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்னு வந்து ஒருத்தனுக்கு வந்து சந்தேகம். அபான வாயுன்றது தெரியாதவங்க வந்து யாராவது பெரிய டியூப்லைட் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அபான வாயுனா நமது உடலிலிருந்து பிரியும் காற்று, நானே சொல்லிடுறேன். அதுதான் அபான வாயுன்னு சொல்லுவாங்க ஏன்னா சித்தர்கள் பாஷையில் வந்து. அந்த அபான வாயு ஏன் அவ்வளோ பெரிய எஸ்ஸாக இருக்குது? ஏன்னா அதோட அபான வாயு, அது அபான வாயு வெளியேற்றும் போது எவ்வளோ பெரிய சவுண்டு வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒருத்தன் கட்டு சோறு கட்டிக்கிட்டான். கட்டு சோறு தான் அந்த காலத்தில் வந்து நம்ம ஃப்ரிட்ஜு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னே நம்ம தமிழ் புடிசோறு கண்டுபிடிச்சான் பாருங்க. நல்லா கிளறி வச்சு அப்படி எடுத்துக்கிட்டு வரணும், ஒரு கிளறி வச்சு ஒரு 4 நாளைக்கு சாப்பிட்றோங்க என்ன, அந்த மாதிரி ஒரு கட்டு சோறை கட்டிக்கிட்டான். கட்டிக்கிட்டு யானை பின்னாடியே போகிறான். யானை அபான வாயு வந்து ரிலீஸ் பண்ணணும், அது சவுண்டு எவ்வளோ பெருசு வரும், ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு மனிதனுக்கே வந்து இப்படி இருக்கும்போது ஒரு யானைக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு போகிறோம். அந்த யானை போய்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து நம்ம மனுஷன் மாதிரி புஷ்கு அப்படின்னு ஒரு சவுண்டோட பார்ப்போம். மனுஷன் எடுத்துட்டான். என்னடா இது யானை பெருசுங்கிறது சவுண்டு பெருசாக இருக்கும்னு நினச்சான். கடைசியில் புஷ்கு, அதுவும் புஷ்குன்னு தான் விட்டுருது அப்படின்னு. என்ன அந்த மாதிரி இவர் அமித்ஷா கணக்கை வந்து பார்த்தீங்கன்னா அது புஷ்கு அந்த கணக்கு தான். ஏன்னா அவங்க அடிச்சிருக்கிறது யானை சைஸுக்கு அடிச்சிருக்கிறாங்க. ஆனால் இவர் யானை சைஸுக்கு அடிச்சிருக்கிறாங்களே அப்படின்றத வந்து அவர் கண்ணுக்கு தெரியல. அந்த அபான வாயு வந்து எவ்வளோ பெருசு, அந்த அபான வாயு தான் சொல்கிறாரு 39,000 கோடின்னு. ஆனால் ஏங்க நீங்களாம் என்ன உள்துறை அமைச்சர் நீங்களாம் என்னத்தை கணக்கு போடுறீங்க, எப்படி கணக்கு போடுறீங்கலாம் தெரியல. தமிழ்நாட்டில் வந்து கொஞ்சம் நல்லா இது பண்ணுங்க. தமிழ்நாட்டில் அதை விட வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையை கொஞ்சம் மேம்படுத்துங்க. ஏன்னா காவல்துறை தெரியாமல் எதுவுமே நடக்கல, எல்லாமே தெரிஞ்சே தான் நடக்குது, நிறைய விஷயங்கள் நடக்குது. நீங்கள் வந்து டாஸ்மார்க்கை மட்டுமே குறி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. டாஸ்மார்க் மட்டும் கிடையாதுங்க, இதில் வந்து ஒரு மாவட்டத்தில் வந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போகுது, இன்னொரு மாவட்டத்தில் வந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போகுது, அந்த மாவட்டத்தில் வந்து ஒரு கடற்கரை ஓரத்துக்கு போகுது, அந்த கடற்கரை ஓரத்தில் வந்து உலகம் ஃபுல்லாக போகுது, உலகம் ஃபுல்லாக இதாகுது. இதை செய்பவர்கள் யாருமே வந்து செல்ஃபோனையும் சாதாரண பட்டன் ஃபோன் கூட யூஸ் பண்ணுறது கிடையாது, நேரடியாக போகிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சில சோர்ஸுன்னு நான் சொல்ல மாட்டேன். என்னை வந்து விசாரிக்கிறீங்களா, தாராளமாக விசாரிங்க, நான் யார் எங்கே கை காட்டுறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து என்ன மாதிரி நாடோடி வாழ்க்கை வாழ்றவங்களுக்கு தெரியும். நானும் நாடோடி வாழ்க்கை வாழ்றேன். இன்றைக்கி இந்த ஊரில் இருப்பேன், நாளைக்கு அந்த ஊரில் இருப்பேன், நாளைக்கு அந்த ஊரில் இருப்பேன், நாளைக்கு இந்த ஊரில் இருப்பேன், ஒரு ஊரில் ஒரு 4 நாள் இருப்பேன். என்ன மாதிரி நாடோடி வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் யார் யார் என்னென்ன செய்கிறாங்க, எந்த கட்சி போர்வையில் இருந்துக்கிட்டு செய்கிறாங்க, எந்த ஜாதி சங்க போர்வையில் இருந்துக்கிட்டு செய்கிறாங்க, எந்த தொண்டு அமைப்பில் பேர்லேருந்து செய்கிறாங்க, எந்த கல்லூரி பேர்லேருந்து செய்கிறாங்க, எந்த மருத்துவக் கல்லூரி பேர்லேருந்து செய்கிறாங்க, எல்லாமும் வந்து அரசாங்கத்துக்கே தெரியும் தான். ஏன்னா எல்லாமே சாதாரண ஆளுங்களுக்கு தெரியும் போது அரசாங்கத்துக்கு தெரியாதையாக இருக்கும், அரசாங்கம் இதெல்லாம் கண்டுக்காதையாக இருக்கும். இதெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து முறைப்படி நடவடிக்கை எடுக்கணும். இவங்க வந்து இவர் அமித்ஷா சொன்ன மாதிரி 39,000 கோடியெல்லாம் கிடையாது, அதை விட மிகப்பெரிய பணம் தமிழ்நாட்டிற்குள் போதை கலாச்சாரத்தின் மூலம் பல இடங்களில் பரவி உள்ளது. ஏன்னா தயவுதாட்சணியம் இல்லாமல் நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே தான் இதை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடியும். இந்திய அரசியலில் வந்து இதெல்லாம் சாத்தியமே இல்லை. அடித்தது தான். நான் வந்த உடனே இந்த ஆணியை பிடிங்கிடுவேன், அந்த ஆணியை பிடிங்கிடுவேன் அப்படின்னு சொல்கிற
வாக்குறுதிகள் கொடுத்த அரசியல் கட்சி தலைவரையும் பார்த்துட்டோம். என்ன, நான் இந்த ஆணி அடித்தேன் அந்த ஆணி அடித்தேன் அப்படின்னு சொன்ன அரசியல் தலைவரையும் பார்த்துட்டோம். நீ அடித்த ஆணி தேவையில்லாத ஆணி, அதை தேவையில்லாத ஆணிலாம் பிடுங்கணும்னு சொன்னவரையும் பார்த்துட்டோம். உன் மேலே குற்ற ஆணிகளை வந்து நான் வந்தவுடன் பிடுங்கி உன்னை தண்டனை வாங்கி கொடுக்காம அடங்க மாட்டேன்னு வீரவாசகம் பேசினவர் தான் இப்போ இருக்கிற முதல்வர். வேறு யாரையும் சொல்ல, எடப்பாடியை சொன்னார், கொடநாடு எஸ்டேட் விவகாரத்தில் உங்களை கைது செய்யாமல் விடமாட்டேன் அப்படி இப்படின்னு வந்து பேசினார். நீ ஏன் கொடநாடை பற்றி எதுவுமே 4 வருஷம் ஆட்சி முடிய போகுதுங்க. எத்தனை வாக்குறுதிங்க? நீட்டை வந்து ரத்தியம் பண்ண முடியாது. என்ன, சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவு. என்ன, இவங்க வந்து கையெழுத்து இயக்கம்னாங்க என்னென்னவோ. அது உதயநிதி வந்து விளையாட்டுத்துறை அமைச்சன்ட்டு நிறைய விளையாடிட்டார், இஷ்டத்துக்கு விளையாடிட்டார், எல்லா விஷயத்தையும் விளையாடிட்டார். அவர் அரசியலில் விளையாடிட்டார், சம்பாதிக்கிறத விளையாடிட்டார், சினிமா துறையில் விளையாடிட்டார், சினிமாவை சார்ந்தவர்களுடனும் நிறைய விளையாடிட்டார். என்ன, குடும்பத்துக்குள்ள அவருடைய விளையாட்டை வந்து சகித்து கொள்ள முடியாமல் ஒரு நபர் 2 நபர்கள் பயங்கரமாக தெரிவிக்கிறாங்க குடும்பத்துக்குள்ள. அவருடைய தாயாரின் அரவணைப்பு மட்டுமே விளையாட்டுத்துறை அமைச்சர் அந்த இவர் கிஷோர் கே சாமி சொல்லுவார் உதவாநிதி அப்படின்னுட்டு, அவரை வந்து அவரோட தாயாரோட அரவணைப்பு மட்டுமும் காப்பாற்றி கொண்டு உள்ளது. முதல்வரால் வந்து தனது மனைவியை மீறி முடிவு எடுக்க முடியல. ஆனால் தற்போது ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு. அந்த முடிவு வந்து குடும்பத்துக்குள் எவ்வளவு புயல் அடிக்கும் என்று தெரியாது. அரசியலில் கண்டிப்பாக புயல் அடிக்கும். அந்த புயலை வந்து சமாளிப்பாரா அல்லது ஆள் ஒடுங்கின சாமி எனக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் ஆஸ்பத்திரியில் படுத்துக்காரா, நீ என்னோ பண்ணி தொலைகிறா அப்படின்னுட்டு பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த காணொலியிலிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கோயில் சிங்காரவேலு பாலபடி. இன்னும் நிறைய அரசியல் விஷயங்கள் நிறைய இருக்குது, நிறைய காவல்துறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது, நிறைய போதை கடத்தல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் வரும் காணொலிகளில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.